என்னம்மா சொல்ற, நிஜமா? ஆமாட்டி, நீங்க 3 பேரும் என் வயித்துக்குள்ள இருந்தப்போ உங்க அப்பா என்ன என்னமா கவனிச்சாரு தெரியுமா? அதுவும் நீ என் வயித்துக்குள்ள இருக்கும்போது தான். நான் வயித்துக்குள்ள இருக்கும்போதா? அம்மா, அப்ப நீ ஹாஸ்பிடல்ல போய் பொண்ணுதான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? அதெல்லாம் இல்லடி, என்னன்னு தெரியல, உங்க அப்பாவுக்கு 3ஆவதா பொண்ணு தான் பிறக்குன்னு சொல்லி அவரா சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாரு. 2 பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையா பிறந்துருச்சு. நான் நினைச்சேன் 3ஆவதா ஆம்பளை பிள்ளையா தான் இருக்கும்னு. ஆனா உங்க அப்பா கிடையவே கிடையாது, 3ஆவதா எனக்கு என் பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும், நீ வேணா பாருன்னு சொல்லிட்டே இருந்தாரு. அதே மாதிரி நீயே வந்து பிறந்துட்ட. 3ஆவதா பிறந்தது பொம்பளை பிள்ளை தானே ஆஸ்பத்திரியில இந்த நர்ஸுங்களாம் சொன்னாங்களா? உடனே உங்க அப்பா துள்ளி குதிச்சு அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாக்லேட் அது இதுன்னு வாங்கி கொடுத்து என்ன சந்தோஷம் தெரியுமா? நிஜமாவாமா? நான் பிறந்ததும் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாரா? ஆமா, ஹாஸ்பிட்டலையே ஒரு வழி பண்ணிட்டாருல. அதுக்கு மேல உன்னோட பார்த்திபன் மாமாவும் ராஜன் மாமாவும் இருக்காங்களே, ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க. எங்க அத்தானுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. என்னம்மா சொல்ற? மாமாங்க 2 பேரும் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாங்களா? அதுவும் நான் பிறந்ததுக்காக? ஆமா பின்ன, எங்களுக்கு மருமவ பிறந்துட்டா, எங்க வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வந்துருச்சுன்னு சொல்லி என்ன சந்தோஷம். மா, இவ்ளோ நடந்திருக்கு, நீ ஏமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? எட்டி, நீ வந்து கேட்ட சொல்ல முடியும், கேட்காம நான் எப்படி சொல்ல முடியும்? இப்ப நீ என்ன கூப்பிட்டு கேட்ட, அதனால சொன்னேன். ஓ, அப்ப நான் கேட்டாதான் எல்லா விஷயத்தையும் சொல்லுவியா? பிறகு கேட்டாதான் சொல்ல முடியும். சரி, அதெல்லாம் விடுமா. நான் பிறந்தப்போ இவ்ளோ நடந்துச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த வீட்ல பொண்ணுன்னா அது அமர்த்தாண்ணி தான். அவங்க பிறந்தப்போ எப்படி இருந்துச்சு? ஐயோ, அதை ஏன் கேக்குற? முதல்ல விக்ரம் பிறந்தான். விக்ரம் பிறந்ததுமே வீட்டுக்கு வாரிசு வந்துச்சுன்னு ஜாம்னு கொண்டாடினாங்க. அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அமிர்தா பிறந்தா. வீட்டுக்கு மகாலட்சுமியே பிறந்துருச்சுன்னு சொல்லி ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்கும் சாப்பாடு துணிமணி, எப்பா திருவிழா மாதிரி இருந்துச்சு அப்பெல்லாம் நம்ம வீடு. அதுலயும் உங்க அப்பா இருக்காரு, எனக்கு மருமவ பிறந்துட்டா, என் வீட்டுக்கு விளக்கேத்த ஒரு மருமவ பிறந்துட்டான்னு சொல்லி ஊரையே ஒரு 2 ஆக்கிட்டாரு. வேலைத்தலாம் வர சொல்லி ஊரு ஃபுல்லா ஆட்டம் போட்டுட்டு தான் வந்தாங்க. ஏமா, அப்ப நாங்க ஒவ்வொரு ஆளும் பிறந்தப்பையும் ஒவ்வொரு கதை இருந்திருக்கு. ஆமாண்டி. அம்மா, அப்போ விஸ்வாண்ண பிறந்தப்போ? அவன் கதை வேற கதை. நீங்க எல்லாரும் ஆஸ்பத்திரியில தான் பிறந்தீங்க, ஆனா விஸ்வா ஆஸ்பத்திரியில பிறக்கல. ஹாஸ்பிட்டல் இல்லையா? அப்புறம் நீங்க பிறக்கிற சமயம்லாம் எங்க அப்பா அம்மாலாம் உயிரோட தான் இருந்தாங்க. விஸ்வா வயிற்றுல இருக்கும்போது நான் எங்க அம்மா வீட்டில் இருந்தேன். அப்போ விக்ரமுக்கு 3 வயசு, அமிர்தாவுக்கு 2 வயசு. சின்ன பிள்ளையில அமிர்தா விக்ரம விட்டு பிரியவே மாட்டா, எந்நேரமும் ஒட்டிக்கிட்டே தான் இருப்பா. அதனால விஸ்வா வயிற்றுல இருக்கும்போது எங்க அம்மா வீட்டுக்கு நான் மட்டும்தான் போனேன். விக்ரம அவத்தான் விடவே மாட்டேன்ட்டாலே. சரின்னு சொல்லி பிள்ளை இங்கேயே பார்த்துக்கிட்டுங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு விக்ரம் இங்கேயே விட்டுட்டு நான் போயிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வரையும் 2 பேரும் எலியும் பூனை மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா சின்ன வயசுல அண்ணி அண்ணனை விட்டு பிரியாம ஒட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆமா, சின்ன பிள்ளையில 2 ஒட்டிக்கிட்டு தானே இருக்கும். அதுலயும் மீனுக்குட்டி விக்ரம விடவே மாட்டா. அப்புறம் என்னாச்சோ ஏதாச்சோ, அதுக்கப்புறம் 2 பேத்துக்கும் சண்டை ஆரம்பிச்சது. 2 பேரும் திட்டவும் சண்டை போடவும் பேசாம இருக்கவும் எப்பா எம்பிட்டு அலப்பறையா இருக்கும் தெரியுமா? இவங்க 2 பேத்தையும் சமாதானப்படுத்துறதுக்கு எங்களுக்கு போதும் ஆகும். அண்ணி, அத்தை வாங்க, உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி மக்களே? வேற ஒண்ணும் இல்ல சரஸ், இவங்க வயிற்றுக்குள்ள இருக்கும்போது என்ன நடந்தது, பிறந்ததுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கவங்க என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. அது சரி, இப்ப என்னத்துக்கு அது? அத்தை, தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. சரிதான் எண்ணி, அதெல்லாம் நினைச்சு பார்த்தா இப்பவும் சிரிப்பா வருதுல. எம்புட்டு அட்டிவையா நடந்தது. அட ஆமா சரஸ், அததான் சொல்லிட்டு இருக்கேன். மா, இப்ப சொல்லுமா, விஸ்வா அண்ணா எப்படி பிறந்தாங்க? விஸ்வா பிறந்த கதையா? அண்ணி சொல்லுங்க. நேர மாசத்துல எங்க அம்மா வீட்டுல இருந்தேன். எங்க அப்பா மட்டும்தான் வீட்டுல இருந்தாரு. எங்க அம்மா காட்டு வேலைக்காக காட்டுக்கு போயிடுச்சு. அப்பா மட்டும்தான் வீட்டுல இருந்தாரு. அம்மா காட்டு வேலைக்காக வெளியில போயிட்டாங்க. சரி, மாட்டுக்கெல்லாம் தண்ணி வைக்கணும். அம்மா வரவும் நேரமாவும், பாவம் தண்ணி இல்லாம கத்திக்கிட்டே இருந்துச்சா, சரி வரதுக்கு நேரமாவும் நம்மளே தண்ணியை கலக்க வைக்கலான்னு மாட்டுக்கு தண்ணியை கலந்து வச்சுட்டு இருந்தேன். அப்பதான் வயிறு செம்ம வலி, இடுப்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா பண்றதுன்னு தெரியல. எங்க அப்பாவை கத்தி கூப்பிட்டேன். அப்புறம் எங்க அப்பா ஓடி வந்து பார்த்தாரா, பிள்ளைக்கு பிரசவம் வலி வந்துருச்சு போலன்ட்டு. அக்கம் பக்கத்துலயும் யாரும் இல்லை, எல்லாம் காட்டு வலிக்கு போயிட்டாங்க. எங்க தெருவுக்கு வழியா ஒரு பாட்டி மோர் வித்துட்டு வந்தாங்களா, அவங்க பார்த்துட்டு புள்ள பிரசவ வலியில துடிக்குதுன்ட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தாங்க. அப்புறம் அந்த பாட்டி பார்த்துட்டு இருந்தாங்களா, அப்புறம் எங்க அப்பா ஓடி போய் எங்க தெருவில் ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்க நிறைய பொம்பளைங்களுக்கு பிரசவம் பார்த்தவங்க. அப்புறம் போய் அந்த பாட்டி கூட்டிட்டு வந்து எனக்கு பிரசவம் பார்த்தாங்க. விஸ்வா அங்க எனக்கு மாட்டு கூடாரத்துல தான் பிறந்தான். அண்ணன் மாட்டு கூட்டத்திலேயே பிறந்துச்சு? ஆமாட்டி, அவன் அங்கதான் பிறந்தான். அன்னைக்கு பிரசவம் வலி வந்து விஸ்வா பிறந்ததும் சேரி வந்ததும் அப்புறம் வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே கிளம்பி போய் பார்த்தாங்க. நீங்க போகலையா அத்தை? அவளும் அப்ப மாசமா இருந்தால. எத்தனை மாசம்? 4 மாசமா 5 மாசமா இருந்தா. ஓ, அப்படியா? அப்ப கௌதம் தானே வயிற்றுக்குள்ள இருந்தான். ஆமா, அவன் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அவன் பாட்டுக்கு பேச்சாம இருப்பான். எனக்கு எந்த தொந்தரவுமே கொடுக்க மாட்டான். அவன் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அதிகமா நான் வாந்தி எடுக்கல, மயக்கம் வரல, அதுக்கப்புறம் சோர்வாவும் இல்லை. நான் பாட்டுக்கு சந்தோஷமா சுத்திட்டு இருந்தேன். ஆனா என்ன பாருங்க, எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. குழந்தைலடி, அப்படித்தான் இருக்கும். மா, உங்களுக்கு தெரியுமா, எனக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே பத்த மாட்டேங்குது. இப்ப கூட இது எவ்வளவு டைட்டா இருக்குன்னு பாருங்க.
கல்யாணத்துக்கு புடவை கட்டினேன். கல்யாணம் ஆகி புதுசில் ஒரு 2 வாரம் கிட்டத்தட்ட புடவை கட்டினேன். அதுக்கப்புறம் எங்கே ஒரு நாளும் புடவை கட்டுறது இல்லை. ஆரம்பத்தில் மாசமாக இருக்கும்போது வயிறு பெருசாக தெரியாது. அதனால் நம்ம என்ன ட்ரெஸ் போட்டாலும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. போக போக வயிறு பெருசாகும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி துணியை மாற்றிக்க வேண்டியதான். புடவை கட்டியிருந்தீங்கன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. அது பாட்டுக்கும் நல்லா இருந்திருக்கும். அட போமா, கல்யாணத்துக்கும் அப்புறம் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளைக்கும் அந்த புடவை கட்டினதே எனக்கு பெரிய படம் இருந்துச்சு. அதை வேற தூக்கிட்டு நடக்கவும் முடியல. எனக்கு இதுதான் ஓகேவா இருக்கும். சரி சரி விடு விடு. இப்போ என்ன உனக்கு துணியெல்லாம் பத்தல அம்பிட்டு தானே? சரி நாளைக்கு போய் உனக்கு பத்திர மாதிரி துணி எடுத்துகிட்டு வரோம். அப்போ நானும் வரட்டுமா? ஏட்டி நீ என்னத்துக்கு? நீ சென்னைன்னு வீட்டிலே இரு. என்ன உனக்கு இன்னும் கொஞ்சம் மாசத்துல புள்ள பிறக்க போகுது. அதுக்கப்புறமும் இந்த நைட்டி மாதிரி தான் போட்டுட்டு சுத்துவ. நீ எங்கேயாவது வெளில போறியா? இல்ல வீட்டில் தானே கிடக்குற. என்ன துணி? நைட்டே தான். ஒரு 4 நைட்டி எடுத்துட்டு வரோம், போட்டுட்டு சுத்து. அம்மா அம்மா, என்னைக்காவது நான் நைட்டி போட்டு பார்த்துருக்கேன். நீ நைட்டியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. இந்த மாதிரி எனக்கு டாப்பு பேண்ட் மாதிரி நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி எடுத்துட்டு வாங்க, அது போதும். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, எம்பிட்டு நேரம் ஆகுது வீட்டுக்கு வரதுக்கு? உனக்கு இம்பிட்டு நேரமா? ஆ, கடைக்கு போயிருந்தேன். ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ராத்திரி நேரத்துல? கடைக்கு போயிட்டு வந்தியா? சரி கையில என்னத்த வச்சிருக்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. மாசமா இருக்கையும் பொண்டாட்டி வச்சுக்கிட்டு ராத்திரி நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பனி பெஞ்சிட்டு இருக்குல்ல. எது பனி பெய்தா? இல்லை, நல்ல வெயில் அடிக்குது பகல்ல, ராத்திரி நேரத்தில் கொஞ்சமாக காத்தடிக்குது. சரி காத்தோடமா வந்து உட்காருமேனு உட்காந்துட்டு இருக்கு புள்ள. பனி பெய்தாமலே பனி. எப்பா உன் பொண்டாட்டி மேல உனக்கு அக்கறை பாசம் எல்லாம் இருக்குதான். நாங்க ஒன்றும் உன் பொண்டாட்டியை வேணும்னு கூட்டு வந்து இங்கே உட்காரலப்பா. உள்ள உருக்கமா இருக்குது புழுக்கமா இருக்குதுன்னா இதை காற்று வாங்கிட்டுமே இங்கே எடுத்துட்டு வந்து உட்கார வச்சுட்டு பேசிட்டு இருக்கோம். இது காத்து ஜில்லுன்னு அடிக்குதுல, சளி பிடிச்சிக்கிச்சுன்னா என்ன பண்ண? இல்லை ரொம்ப பண்ணாத, அதெல்லாம் சளி பிடிக்காது. என்னமோ நாங்களாம் புள்ளையே பெற்றுக்காத மாதிரி உன் பொண்டாட்டி தான் அதிசயமா புள்ள பெற்றுக்கிற மாதிரி ஓவரா பண்ணுவான். கடவுளே, என் மானத்தை வாங்குறான் இவன். என்னத்துக்கு இப்படி பேசிட்டு இருக்கான்? சரி சொல்லும்ல, வீட்டுக்கு வர இம்புட்டு நேரம் ஆகுது. கையில பைய வேற தூக்கிட்டு வந்திருக்க, எங்கேயோ கடைக்கு வேற போயிட்டு வந்திருக்கேன்னு சொன்னா என்ன வாங்கிட்டு வந்த? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன வாங்கிட்டு வந்திருக்க? சரி சரி பையன் வாங்க பாப்போம். அத்தை, மா சும்மா இருங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இலே, அது என்ன இருக்குன்னு பாப்பமே கூட. ஐயோ மா, ஒன்றும் இல்லைம்மா. அவளுக்கு வேற வயிறு பெருசாகிட்டே இருக்கு. பழைய ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே பத்தல. அவ போடுற ட்ரெஸ் எல்லாமே டைட்டா தான் இருக்கு. அதான் அவளுக்காக புதுசா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இலே, நெசமாவே அவளுக்கு துணி வாங்கிட்டு வந்திருக்கியோ? இல்ல, சும்மா சிக்காட்டும் வாங்கிட்டு வந்தேன். இல்லை விளையாடாதல, சொல்லு, துணியை வாங்கிட்டு வந்திருக்க. ஆமாம்மா, பிறகு என்ன சொல்ல, துணி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, பொண்டாட்டிக்கு வயிறு பெருசாகி துணி பத்தலன்னு சொன்னதும் நீயே போய் துணியை வாங்கிட்டு வந்திருக்க. சரி காட்டும்ல என்னென்ன துணி வாங்கிட்டு வந்திருக்கன்னு பாப்போம். என்ன துணியை வாங்கிட்டு வந்திருக்க போறான்? புடவையை தான் வாங்கிட்டு வந்திருப்பான். காட்டும்ல. ஆமா, புடவை வாங்கிட்டு வருவாங்க. போமா. புடவை இல்லையோ, வேற என்னம்ல வாங்கிட்டு வந்திருக்க? அத்தை, பிரெக்னெண்டா இருக்கும்போது பொண்ணுங்க யூஸ் பண்றதுக்குன்னு தனியா ட்ரெஸ் இருக்கு. அதுதான் போய் வாங்கிட்டு வந்தேன். அது நல்லா பெருசா, கொஞ்சம் டைட் இல்லாம லூஸா இருக்கும். அது போட்டா நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். அதான் போய் வாங்கிட்டு வந்தேன். இல்லை, அதுக்கெல்லாம துணி வச்சிருக்காங்க தனியா? ஆமாம்மா, எல்லாத்துக்கும் தனித்தனியா துணி இருக்கு. கேட்டா எல்லாமே தருவாங்க. பாத்தியா சரஸ்வதி, இவங்கெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கும்போது புடவையை தான் சுத்திட்டு இருந்தோம். பிறந்ததுக்கு அப்புறமும் புடவையை தான் சுத்திட்டு இருந்தோம். இப்ப பாத்தியா, மாசமா இருக்கும்போது தனி துணியா, எல்லாத்துக்கும் தனி துணியா. எல்லாத்துக்கும் தனித்தனியா துணி விற்கிறாங்க போல. நமக்கு தான் எதுவும் தெரியல. நமக்கு என்ன, சேலை சுடிதார் பாவாடை சட்டை, அப்புறம் தாவணி பாவாடை. இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன தெரிய போகுது? என் மாவ கொடுத்து வச்சவதான் நல்ல புருஷனால அமைஞ்சிருக்கா. அதுடி, சாப்பிட்டியா? கேக்குறாம்லட்டி, சொல்லு சாப்பிட்டேன்னு. சாப்பிட்டேன். இங்க பாரு, உனக்காக தான் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு உனக்கு பிடிச்சிருக்கான்னு. பரவாயில்ல, நான் அப்புறமா பாத்துக்கிறேன். இல்ல, உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. நான் அப்புறமா பாத்துக்கிறேன். சொல்றோம்ல, வாங்கி என்னன்னு பாரு. அம்மா, இப்படி வெளியிலே வச்சு பார்க்குவாங்களா? நான் உள்ள போய் பாத்துக்கிறேன். சரி விடுங்கத்த, வெளியிலே வச்சு பாக்குறது நல்லா இருக்காது. உள்ளே வந்து பாத்துக்கிட்டோம். லைட்ல பார்க்கும்போது தான் துணி நல்லா இருக்கா என்னன்னு தெரியும்ல. அண்ணி வாங்க, நம்ம உள்ள போவோம். அதுவும் சரிதான். சரி வா போவோம். சரிப்பா, நீங்க பேசிட்டு இருங்க. உள்ள வேலை கிடக்குது, பாத்திரம் எல்லாம் அப்படியே கிடக்குது, எல்லாத்தையும் கழுவி போடணும். சரி வா சரஸ்வதி, நம்ம போவோம். சரிங்க நீ. அம்மா. என்னடா? அம்மா, ட்ரெஸ் எல்லாத்தையும் அதிதி அப்புறமா பாக்குறேன்னு சொல்லிட்டால, இது எடுத்துட்டு போய் உள்ள வைங்க. அவ உள்ள வந்ததும் பாப்பா. சரி கொடு. இன்னும் இவங்க 2 பேரும் போயிட்டாங்க. இவன் வேற தொலைன்னு பேசுவானே. சரி நம்மளும் எழுந்திரிச்சு உள்ள போயிடுவோம். இவன் கிட்டலாம் நம்மளால தனியா உட்கார முடியாது. இப்பெல்லாம் வர வர இவன் சரியே இல்லை. என்ன? எனக்கு தெரிஞ்சு உனக்கு பிடிச்ச கலரு, உனக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுத்திருப்பேன். அதனால எதையும் நீ ரிஜெக்ட் பண்ற மாதிரி இருக்காது. உன்னையே எனக்கு பிடிக்கல, நீ வாங்கிட்டு வந்த பொருள் மட்டும் எனக்கு பிடிக்குமா? நீ என்ன வாங்கி கொடுத்தாலும் அதை ரிஜெக்ட் தான் பண்ணுவேன். சரி விடு, பிடிக்கலன்னா திரும்பி ரிட்டர்ன் பண்ணிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு கொஞ்சமா அறிவில்லையா? இப்பெல்லாம் நான் திட்டும் போதெல்லாம் எதுக்கு பள்ளைய காட்டுறேன்? இதுக்கு முன்னாடி உன்னை திட்டுனா கோவப்பட்டு திட்டிக்கிட்டு நீயும் போயிடுவல. ஆனா இப்ப நான் எது பேசினாலும் எதுக்கு பள்ளைய காட்டுறேன்? என்ன கேள்வி இது? பொண்டாட்டி புருஷனை திட்டும் போது கோவப்படுவாங்களா என்ன? அதுவும் பிரெக்னெண்டா இருக்கும்போது
பொண்ணுங்களுக்கு எந்த மைண்ட் செட் இருப்பாங்கன்னு தெரியாது. திடீர்னு சந்தோஷமா இருப்பாங்க, திடீர்னு கோவமா இருப்பாங்களாம். ஸோ நீ கோவமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் ஆப்போசிட்ல நான் இருக்கும்போது ரெண்டுத்தையும் நான் வாங்கிப்பேன்ப்பா. ஆ கடுப்பா இருக்கு. உன்னை பார்க்கும் முதல்ல கடுப்பா இருந்துச்சு, இப்ப நீ பேசினாலும் கடுப்பா இருக்குது. தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாத. சரி அமைதியே இரு. இப்போ உன்னால சந்தோஷமா இருக்க முடியல போல, கோவமா இருக்காட்டுக்கு. சரி விடு, அப்பப்ப மைண்ட் செட் மாறுன்னு சொல்லுவாங்க. கடவுளே, இதுக்கு மேலே நான் இங்க உட்காந்துருந்தேன் உன்னாலே நான் பயங்கரமா டென்ஷன் ஆவேன். நான் எழுந்திருச்சு உள்ள போறேன். இரு, நான் ஹெல்ப் பண்றேன். நீ எதுவும் பண்ண வேண்டாம், அமைதியா இருந்தா போதும். எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. என்ன பார்த்துக்க, எனக்கு தெரியும். யாரோட ஹெல்ப்பும் எனக்கு வேண்டாம். நான் தான் சொன்னல எந்த ஹெல்ப்பும் வேணான்னு. கோவப்படாதடி, கீழே உட்காந்துருக்க, உன்னால எப்படி எழுந்திருக்க முடியும்? அதான் இங்க பாரு, எழுந்திருக்கும் போது கீழே விழுந்துட்டுனா உனக்கும் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? நான் இருக்கும்போது எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? நானே அவனை தூக்குறேன். ஆ ரொம்ப அக்கறைப்படுற மாதிரி நடிக்காத. நீ யாருன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியுமே. அது மட்டும் இல்ல, உன்னை பத்தி வீட்ல இருக்கவங்க யாருக்கும் தெரியாது. ஆனா உன்னை பத்தின எல்லா விஷயமும் முழுசா எனக்கு தெரியும். பின்ன தெரியாம இருக்குமா? நீ என் பொண்டாட்டி இல்ல, பொண்டாட்டிக்கு புருஷனை பத்தி தெரியாம இருக்குமா என்ன? ஆ என்ன பொண்டாட்டிங்காத, எனக்கு கடுப்பா வருது. சரி விடுடி, இன்னமும் கோவம் குறையலன்னு நினைக்கிறேன். சரி வா, உன்னை உள்ள தூக்கிட்டு போய் நான் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் காட்டுறேன். நீ ட்ரெஸ்ஸை பார்த்ததுமே உன்னோட கோவம் எல்லாம் மாறி போயிடும். ஒண்ணு தேவல, கை விடுறா. அட கோவப்படாதடி பொண்டாட்டி, வா நான் தூக்குறேன். டேய் டேய் விடுடா, விடு. கத்தாதடி, அழகா உன்னை தூக்கிட்டு போய் பொறுமையா உள்ளார ஹால்ல சேர்ல உட்கார வைக்கிறேன். டேய் கதிரு, பாவுண்டாப்பா. யாரு அவரா? சரிதான், இவ்வளோ நேரம் பேசினதெல்லாம் கேட்டதானே? அதுக்கு என்ன மாப்பிள்ள, நம்ம போர் அடிக்கிறப்பல போட்டு போட்டு பார்ப்போம். என்னமீ சூப்பரா பார்த்தீங்களா உங்க பையனோட திறமைய? திறமெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா பாவுண்டா என் வீட்டுக்காரரு. ஆமா, அந்த எறா மிஸ்ஸைக்கிட்ட வந்ததுலேருந்து பேசிட்டு தானே இருக்கீங்க. ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அவர் பேசட்டும், அப்புறம் இருக்கு. என்ன ஒரே சிரிப்பு சவுண்டா இருக்க? அடடே மாமா, வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டேய் கதிரு, வேணாண்டா பாவுண்டா. ஆமா கதிரு வேணாம், மாப்பிள்ள பாவம். பேசாம இருங்க. சம்பந்தப்பட்டவங்க 2 பேர், அதுல ஒரு ஆளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, இன்னொரு ஆளுக்கும் தெரியணும்ல. என்ன தெரியணும்? என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. மாம்சு, சத்த நேரத்துல புரிஞ்சிரும் பாருங்களேன். ஆ ஆதி, சொல்லக்கூடாது, அப்பா கிட்ட சொல்லக்கூடாது, சரியா? அப்பா கிட்ட இப்பயே சொல்லிட்டேனா அப்புறம் அப்பா எப்படி சர்ப்ரைஸ் ஆவாரு? வெரி குட். என்ன மாமா, ரெடியா? என்னடா நடக்குதுங்க? அவன் ஏதோ சொல்ல வரான், நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்ற. சர்ப்ரைஸுங்கிற, ரெடியான்னு கேட்குற. ஒண்ணுமே புரியலையே. சர்ப்ரைஸ் எதுக்கு? எனக்கு இன்னைக்கு பர்த்டே இல்ல, உங்க அக்காவுக்கும் இல்ல, நம்ம வீட்டில் இருக்கவங்க யாருக்கும் இல்ல. யாருக்கு சர்ப்ரைஸ்? ஏங்க நான் இப்பவே சொல்லிடுறேன், எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்ல. ஆமா மாப்பிள்ள, எனக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்ல. என்ன சொல்றீங்க? டேய் கதிர், என்னடா என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. தோ தோ கொஞ்ச நேரத்துல புரிஞ்சிரும் மாமா. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அது கொஞ்சம் பாக்குறீங்களா? சர்ப்ரைஸ் வீடியோவா? சரி போடு பாப்போம். ஆ போடுறேன் போடுறேன். என்ன ஆதி, வீடியோவை போட்டுருமா? அதுக்கு என்ன, ஆன் பண்ணிடுவோம். ரெடி ஸ்டார்ட். திரும்பவும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். Alamati Habibo, Alamati Habibanda, Alamati Habibo, Alamati Habibanda, Alamati Habibo. Malama Batade, Malama Batade, Habibo, Habibo, Alamati Habibo, Alamati Habibanda, Alamati Habibo, Alamati Habibanda, Alamati Habibo. Holy, holy, Chiriki Rangoli, holy, holy, Maiko Rangoli. Alamati Ababo, Alamati Abibo, Alamati Bo. Malama pita pitade, malama pita pitade, malama pita Habibo, Habibo bo. Alamati Ababo, Alamati Abibo, Alamati Bo. Holy, Malama pita pitade, malama pitade, eh. holy, iniki rangoli. Usunga, Alamato Poli, Alamatoli, Alamati Abibo, Bobo, Alamati Bo. Alamati Ababo, Alamati Abibo, Alamati Bo. Ton 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 Habibo, Alamati Habibo, bo. Abibo,
போ என்னங்க அவா அவா சிரிக்காதடி. ஏங்க என்னங்க இது? பவானி பம்பா என்னவா அல்லபதி போ அல்லபதி போ போ அல்லபதி போ போ அண்ணா பத்தி போவா? ஏங்க என்னங்க நீங்க? பாவம் மாப்பிளையும் கூட்டு சேர்த்துக்கிட்டீங்க. மாப்பிள அதான் என்ன மாப்பிள இது? இவர் கூட சேர்ந்து எதுக்கு நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் என் மாப்பிள்ளை என்ன திட்டிட்டு இருக்க? என் மாப்பிள்ளை ஏதாவது சொன்ன எனக்கு கோவம் வந்துடும். சிரிக்காதடி. அங்க என்ன நடந்துட்டு இருக்கு பார்த்து சிரிச்சிட்டு இருக்க? அம்மா பாத்தீங்களா 2 பேரும் கூட்டு சேர்ந்து எப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னு. இவ்வளோ நாள் ஒரே வீட்டில் தான் இருந்தோம், 2 வாரம். 2 பேரும் மூஞ்ச கூட பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. என் புருஷன் வந்து வந்து பேசினாலும் உன் புருஷன் அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிட்டு போவாரு. பாத்தியா 2 பேரும் ஒண்ணா டான்ஸ் ஆடுறத? ஏண்டி இதெல்லாம் உனக்கு பெருமையா? அம்மா பெருமை இல்லம்மா, நல்லா இருக்கு. அப்பாவும் என் வீட்டுக்காரரும் பேச மாட்டாங்கன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தோம். ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்பா கிட்ட நீ சண்டை போட்ட தானே, நான் மேல இருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். இப்ப பாத்தியா 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து டான்ஸ் ஆடுறத? அப்படி சொல்ல என் ஆசை மவளே. ஏய் என் மொவ சொல்றத கேளு. ஆமா ஆமா இப்பதான் தெரியுதா ஆசை மொவன்னு. மொவ பக்கத்துல இருந்தாலும் போய் பார்க்க கூடாதுன்னு சொல்லி என்ன அடக்கி வச்சிங்க. இப்ப மொவ வந்ததும் மொவ பாசம் கொட்டுது. ஏய் நான் என்ன வேணா பண்ணுவேன்டி. நான் கரிகாலன், என்ன வேணாலும் பண்ணுவேன். மைமா வா நம்ம டான்ஸ் ஆடுவோம். ஆ இல்லைங்க, வேண்டவே வேண்டாம். நீங்களாவது உங்க மாமனாராவது நீங்க 2 பேரும் என்ன வேணா பண்ணிக்கோங்க. என்ன ஆட்டத்துக்கு சேர்த்துக்காதீங்க. மாப்பிள நீ உன் பொண்டாட்டியை கூப்பிட்டீங்கன்னா நான் ஏன் பொண்டாட்டி கூப்பிடுவேன். பவானி பா நம்ம ஆடுவோம். அல்ல மத்தி ஹாப்பி போ 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 ஆடுவோம்பா. ஐயோ கடவுளே 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 என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இவரு? மைமா ஹே கியூட்டி நீ ஸ்வீட்டி ஓம் பியூட்டி அதுல மாட்டி நான் மெல்ல மக்காளி அது சொல்லவ போடி. மாப்பிள நான் பாடுறேன் பாரு என் பொண்டாட்டிய. மத வாட்டி படகாட்டி என்ன வாட்டி கண்ணை காட்டி அப்புறம் லவ் கொஞ்சம் ஏத்தி என்ன செஞ்சு விட்டா ஒருத்தி அல்ல மத்தி போ. இவன் யாரும் சக்க வச்சானே, என் மனசுக்குள்ள கழுந்த போல கஞ்சிக்கிட்டானே. போடே அல்லமதி அபிபோ அல்லமதி அபி அந்தானே. ஏய் மது என்னடி பண்ற? அவங்க கூட சேர்ந்து நீனு குத்தடிக்கிறியா? மா சும்மா இருமா. இவன் யாரும் சிக்க வச்சானே, என் வயசுக்குள்ள முதல் மழையா ஃபீலிங் வச்சானே. ஹலமதி ஹபீபோ ஹலமதி ஹபி வந்தா ஹலமதி ஹபீபோ ஹலமதி வந்தா ஹலமதி ஹபீபோ. ரைட்டு ஹாய் பித்தா பலி ஹதாபி ஹலமதி ஹாபி ஹபிபோ ஹலமதி ஹபிபோ. ஐயோ குடும்பமா இது. வெளியில யாருக்காவது தெரிஞ்சா அவ்வளவுதான். ஐயோ டேய் கதிர, டேய் நீ என்ன பண்ற? மீ சம்பவம் சூப்பரா இருக்கு. அதான் மிஸ் பண்ணாம ஒரு சீன் விடாம வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நிஜமாவாடா? டே ஃபுல்லா எடுத்தியா? அதெல்லாம் ஃபுல்லா எடுத்திருக்கேன். நல்ல வேலை சவுண்டு கேட்டு வெளில வந்தேன். இல்லைன்னு வச்சுக்கேன் இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணியிருப்பேன். மச்சான் நீ வா என் கூட சேர்ந்து நீயும் வந்து டான்ஸ் ஆடு. அல்லமதி ஹபிபோ. ஐயோ மாமா வேண்டவே வேண்டாம், நீங்களே டான்ஸ் ஆடுங்க. மாமனாரும் மருமவனும் டான்ஸ் ஆடுறீங்க. அடி தூள். டே மவனே நான் பெத்த மவனே, என் வாரிசு, என் மொத்த சொத்துக்கும் ஒரே வாரிசு. வாடா வந்து அப்பா கூட டான்ஸ் ஆடு. ஹலமதி ஹபிபோ. அப்பா நீங்களும் மாமாவும் டான்ஸ் ஆடுங்க, நான் உங்க 2 பேரையும் வீடியோ எடுக்கிறேன். அப்படியா சரி நல்லா இடு. என் மூஞ்சி தெரியணும் சரியா? அங்க பேர் அப்பா ஆடுறேன். ஹலமதி ஹபிபோ ஹலமதி ஹபிபன்பா. சும்மா இருடி. டேய் போனை வச்சுட்டு வாடா. இவங்க 2 பேரையும் தனித்தனியா இழுத்துட்டு போ. மீ சும்மா இருங்க, கொஞ்ச நேரத்துல டயர்டாகி அவங்களே தூங்கிடுவாங்க. ஐயோ இந்த நேரம் பார்த்து வேற ஆதி பையன் தூங்கிவிட்டான். மாப்பிள மாமா மா மழை சாஞ்சிருச்சு. அப்புறம் மாம்சே வீடியோ ஹச்டி பிரிண்டோட கிளியரா இருக்கா? பிசுறு தட்டக்கூடாதுன்னு பார்த்து ஒரு சீனு விடாம எல்லாத்தையும் வளைச்சு வீடியோ எடுத்தேன். எப்படி நம்ம ஆங்கிள்? மச்சானோட திறமைய பார்த்து பாராட்டலாமே. டேய் அவரே வீடியோ பார்த்த ஷாக்ல இருக்காரு, நீ வேற ஏன்டா? மாம்சே ஏய் இதெல்லாம் எப்போ நடந்தது? எப்போவா? அதிதி ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நாள். மறுநாளே காட்டியிருப்பான். ஆனா நம்ம எல்லாம் ஃபங்க்ஷன் போற பிஸியில இருந்துட்டோமா, அதனாலதான் இத்தனை நாள் காட்டாம இருந்தான். அப்படிலாம் இல்லை மாம்சு, நான் வீடியோ சும்மா ஜாலிக்கு தான் எடுத்தேன்.
ஆனா எங்க அப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப பேசினாரா, அதான் வீடியோவை போட்டு காமிச்சேன். சரி, சம்பந்தப்பட்ட ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னொரு ஆளுக்கு மட்டும் தெரியாம இருந்தா நல்லாவா இருக்கும். அதான் கரெக்ட் டைமுக்கு நீங்களே என்ட்ரி கொடுத்தீங்க, நானும் வீடியோ ப்ளே பண்ணிட்டேன். எப்படி வம்சே, நம்ம திறமை வீடியோ சூப்பரா. மாம்சே எங்க போறீங்க? அட பதில் சொல்லிட்டு போங்க. டேய் சும்மா இருடா. மீ, இவங்களுக்கெல்லாம் இப்படிதான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எராமிசை என்னென்னலாம் பேசுனுச்சு, இதுக்கப்புறம் பேசுவாரு. ரொம்ப தான் சீன் போட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். டேய் ஏன் புருஷனெல்லாம் சொல்லாத. ஏன் புருஷனா வந்து பேசிட்டு தான் இருக்காரு. அப்பா தான் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு. பர்றா உங்க அப்பாவுக்கு சப்போர்ட்டு. அப்புறம் ஆதி, அப்பாவும் தாத்தாவும் எப்படி டான்ஸ் ஆடினாங்க? நல்லா இருந்ததுல? அதுக்கு என்ன, ஆடிட்டா போச்சு. ப்ளே த சாங். ஹலமதி ஹபீபோ ஹலமதி வந்த வந்த ஹலமதி ஹபீபோ ஹலமதி வந்தாலே. ஐயோ போச்சு போச்சு போச்சு, என் மானமே போச்சு. இப்ப எப்படி அவங்க மூஞ்சில முடிப்பேன்? இவர் இங்க என்ன பண்றாரு? எனக்கு காட்டின மாதிரி வீடியோவை இவருக்கு போட்டு காமிச்சிருப்பானோ? மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, வீடியோ பார்த்துட்டு தான் வந்திருப்பாரு போல. கடவுளே, இப்ப என்ன பண்றது? பேசலாமா பேச வேணாமா? இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டு போவோம், இன்னைக்கு பேச முடியலையே. சரி திரும்பி போயிடுவோம், என்னத்துக்கு பேசிக்கிட்டு, அசிங்கப்பட்டாச்சு. கதிர் இருக்கானே எப்பா, இப்ப எதுக்கு வீடியோ எடுத்து வச்சிருக்கான்? வச்சது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் கூப்பிட்டு வேற போட்டு காமிச்சிருக்கான். மொத்த குடும்பமும் சிரிப்பா சிரிக்குது. இனிமே என் மூஞ்ச நான் எப்படி அவங்க முன்னாடி கொண்டு போறது? மாமா, ம், என்னடா அது? சாப்பிட்டீங்களா? ஆ சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் மாமா. என்ன இங்க தனியா உட்காந்து இருக்கீங்க, என்னாச்சு? ஒன்னும் இல்ல சும்மாதான். மாமா, கதிரு உள்ளார டிவியில வீடியோ ஏதாவது உங்ககிட்ட, நீங்க அதை பார்த்துட்டு? ஆனா ஏமாப்பிள்ள நீங்க அந்த கதையை கேக்குறீங்க. பைபிள் அன்னைக்கு நடந்தது வீடியோ எடுத்து இன்னைக்கு டிவியில போட்டு காட்டுறான். பார்த்தது எனக்கு ஒரே ஒரு மாதிரி அசிங்கமா போச்சு. இதுக்கப்புறம் எப்படி அவங்க மூஞ்சில முடிக்கிறதுன்னு பேசாம இங்க வந்து உட்காந்துருக்கேன். மாமா, நீங்க என்ன மாப்பிள்ளைன்னு சொன்னீங்களா? அப்போ என் மேல இருந்த கோவெல்லாம் போயிடுச்சா? என்னை ஏத்துக்கிட்டீங்களா? அட ஏமாப்பிள்ள நீங்க வர, எனக்கு என்னத்துக்கு உங்க மேல எல்லாம் கோவம் எல்லாம் என் பொண்ணு மேலதான். அப்பவே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஜாம்னு உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம். இவதான் என்னமோ மனசுல நினைச்சுக்கிட்டு எதுவும் சொல்லாம எல்லாரையும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. என்ன, எனக்கு உங்க மேல கொஞ்சம் வருத்தம். ஒரு வார்த்தை நீங்களாவது சொல்லியிருக்கலாம்ல. ஏன் இந்த வீட்டுக்கு நீங்க என்ன புதுசா? சின்ன வயசுல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கலாம், சொல்லாம போயிட்டீங்க. அந்த மன வருத்தம் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. மாமா, நான் சொல்லக்கூடாதுன்னா இல்ல, உங்க பொண்ணு தான், அவளால தான் நான் எதுவுமே யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்தேன். சரி விடுங்க மாப்பிள்ள, இப்ப என்னத்துக்கு பழைய கதலாம்? இவன் வேற இப்ப எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுட்டு காமிச்சிட்டு சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான். விடுங்க மாமா, அவன் ஏதோ சின்ன பையன், விளையாட்டுக்கு பண்ணியிருப்பான். நம்ம கிட்ட காமிச்சிட்டால, அதுக்கப்புறம் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுவான். நீங்க கவலைப்படாதீங்க. மாப்பிள்ள, அவனை லேசுப்பட்டதெல்லாம் நடத்துறாதீங்க. அவன் சரியான்றவன். பாத்தீங்களா, அந்த பொண்ணு அந்த வீடியோ எடுத்து எத்தனை நாளா ஆகுது? ஒரு வாரம் கிட்டத்தட்ட ஆகுது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு போட்டு காட்டுறான் பாருங்க. இந்த பயப்புல சின்ன வயசுல இருந்து இப்படிதான். யாராவது எது பேசினாலும் மனசுல வச்சுப்பான். ஏதாவது நான் மனசுலயே வச்சுக்கிட்டு அவனுக்கு தோன்றப்ப கரெக்டான நேரத்துல உடச்சு விட்டுருவான். இவன் மட்டும் உடச்சு விட்டு போயிடுவான். அங்க இருக்கிறவன் தான் மண்டையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கணும். மாமா, கதிர் மட்டும் இல்ல, ஆதியும் வளர வளர அது மாதிரி தான் இருக்கான். ஆமா மாப்பிள்ள, நானும் கொஞ்ச நாளா தான் கவனிச்சிட்டு இருக்கேன். ஆதி அப்படியே கதிர் மாதிரியே இருக்கான். சின்ன பிள்ளைல கதிர் என்னென்ன பண்ணாலும் அதே தான் இவனும் பண்றான். ஆமா மாமா, மது அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பா, ஏங்க நம்ம பிள்ளை அப்படியே கதிர் மாதிரி தான். ஆனா நான் நம்பவே இல்லை. இப்பதான் மாமா இவன் பண்றதும் கதிர் பண்றதும் ஒரே மாதிரியே இருக்கு. நானே இப்பதான் கவனிக்கிறேன். என்னமோ மாப்பிள்ள, எல்லாம் சந்தோஷமா இருந்தா சரி. மாமா, என்ன மன்னிச்சிட்டீங்களே? அதெல்லாம் மன்னிச்சிட்டேன் மாப்பிள்ள. யாராவது இருக்கீங்களா? நானே வருவேன். யாராவது இருக்கீங்களா? அம்மா பேய்! அடி அடி, நான் தாண்டி உன் அம்மா. கத்தாத. கரெக்டா தானே சொன்னேன் அம்மா பேயின்னு. ஏ புவனா, ஏமா ராத்திரி நேரத்துல நடு ஆளுல பேய் மாதிரி உட்காந்துருக்க. ஒரு நிமிஷம் மூச்சு நின்றுச்சு. நாங்க இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இந்த ராத்திரி நேரத்துல நீ எதுக்கு கீழே இறங்கி வந்த? தூங்க போகும்போது தண்ணி எடுத்துட்டு போக மறந்துட்டேன். நடுவில் தண்ணி தகமா இருந்துச்சு. வெயிலுக்கும் இந்த உருக்கத்துக்கும் தண்ணி இழுத்துக்கிட்டே இருக்கு. அதான் தண்ணி குடிக்கலான்னு கீழே இறங்கி வந்தேன். பேய் மாதிரி உட்காந்துருக்க. அம்மா உனக்கு தூக்கம் வரலையா? என்னத்துக்கு இப்படி நடுகால உட்காந்துருக்க? எனக்கு எப்படி தூக்கம் வரும்? எனக்கு எப்படி தூக்கம் வரும்? ஆத்தி, பேய்களுக்கு தானே தூக்கம் வராது. ஒருவேளை எங்க அம்மா பேய மாறிடுச்சோ? ஐயோ டாட், அம்மாவை உங்க கூட கூப்பிட்டுக்கிட்டீங்களா என்ன? ஆனா முழுசா கூப்பிடாம அரைக்குறைய கூப்பிட்டுட்டீங்க போல. ஏன் கணக்கெல்லாம் தெரியுறாங்க? என்னடி யோசிக்கிற? நான் ஒன்னும் யோசிக்கல. நீ தான் நடுவாள்ல, அதுவும் மணி பாரு, மணி 1:30 உட்காந்து நீ பாட்டுக்கு பேய் மாதிரி என்னமோ யோசிச்சுட்டு இருக்க. ஏன் உனக்கு தூக்கம் வரல? ஏன் ஒரு ரூம்ல ஏசி ஓடலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
நான் ஒன்ன நினைச்சு தாண்டி கவலைப்பட்டுட்டு தூக்கம் இல்லாம சுத்திட்டு இருக்கேன். நீ என்னடானா நிம்மதியா சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குற. என்ன நினைச்சு நீ ஏமா கவலைப்படணும்? என்ன நினைச்சு நான் தான் கவலைப்படணும்? என்ன நினைச்சு நீ கவலைப்பட்டுட்டு நீ சாப்பிடாம இருந்து தூங்காம இருக்கிறதுக்கு நான் எப்படி காரணமா இருக்க முடியும்? என் பசிக்கு நான் சாப்பிடுறேன், என் தூக்கத்துக்கு நான் தூங்குறேன். அதான்டி அதான். உன்னை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்தேன். ஆனா அம்மா மேல உனக்கு துளி கூட பாசம் இல்ல. யாருக்கு? எனக்கு உன் மேல துளி கூட பாசம் இல்ல. உனக்கு தாமா என் மேல பாசமே இல்ல. ஆமாடி, உன் மேல பாசம் இல்லாம தான் என் அண்ணன் வீட்டுக்கு உன்னை மகாராணி மாதிரி மருமகளா உட்கார வைக்கலான்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா அதுல எல்லாத்துலயும் அவங்க எல்லாம் மண்ணலி போட்டது பார்த்தாம நீயே சேர்ந்து மண்ணலி போட்டுட்டு இருக்க. ஐயோ, எங்க அம்மாவுக்கு இதை தவிர வேற வேலையே இல்ல. முடிஞ்சு போன விஷயத்தை இதுக்கு இப்படி ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம எனக்கு விருப்பமே இல்ல. விருப்பான விஷயத்தை எதுக்கு எனக்கு கொடுக்கணும்னு தோணுதுன்னே தெரியல அம்மாவுக்கு. என்ன பதில் சொல்லு? பதில் சொல்ல என்ன இருக்கு? நான் எப்பயும் சொல்றதுதான். முடிஞ்சு போச்சு, விட்டுட்டு வேற வேலையை பாருமா. எப்படி பார்க்க முடியும்? எவ்வளவு ஒருத்தி என் அண்ணன் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளையும் பெற்றுக்கிட்டு சந்தோஷமா மகாராணி மாதிரி இந்த வீட்டில் வந்து ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கான். ஏன் பொண்ணு வேலைக்காரி மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு மாமா என்னத்துக்கு இப்படி பேசுற? நான் ஒன்றும் இங்கே வேலைக்காரியா இல்லை. சொல்லப்போனா நான் இந்த வீட்டோட பொண்ணு. நானும் இங்கே மகாராணி மாதிரி தான் இருக்கேன். மாமாவும் அத்தையும் ஏன் ராகவ் மாமாவும் என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. எனக்கு தேவையானது எல்லாமே பண்ணுறாங்க. நான் இங்கே நல்லாவே இருக்கேன். எனக்கு எதுனாலும் எல்லா நல்லதும் அவங்க தான் பார்த்து பண்ணுறாங்க. ஏண்டி அறிவு கட்டவளே, கொஞ்சமாவது நான் சொல்கிறத கேட்குறியா? நீ மட்டும் நான் சொல்கிற பேச்சை கேட்டு உன் மாமனை கல்யாணம் பண்ணியிருந்தீனா அவள் வாழ வேண்டிய வாழ்க்கைய நீ வாழ்ந்துட்டு இருப்படி. உன் வாழ்க்கைய அவள் வாழ்ந்துட்டு இருக்கா. மா, அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். லூஸ் மாதிரி பேசாதம்மா. இங்கே பாரு, நீ மட்டும்தான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. இது நாள் வரைக்கும் நான் மாமாவை அப்படி பார்த்ததே இல்லை. மாமாவும் என்ன அப்படி பார்த்ததே இல்லை. அனன்யா எப்படியோ அதே மாதிரி தான் மாமாவுக்கும் நானும். என் சின்ன வயசுல தூக்கி வளர்த்தெல்லாம் சரி, அதுக்குன்னு அப்படியே இருக்க முடியுமா? சொல்லப்போனா அவன் உனக்கு முறை பையன்டி. அவனுக்கு நீ முறை பொண்ணு. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எல்லா உரிமையும் இருக்கு. மா போமா, உன்கிட்ட எல்லாம் பேசி தீர முடியாது. எனக்கு தூக்கமும் வருது, தாகமாவும் இருக்கு. தண்ணியை குடிச்சு நான் போய் தூங்குறேன். உனக்கு ஒரு வேலையே இல்லை. நீ பேய் மாதிரி இங்கே உட்காந்துரு. புவனா, அட போமா. சே, இவளுக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது பாரு. இவளெல்லாம் என் பொண்ணுன்னு சொல்றதுக்கே அதானே, அந்த ஆள் புத்தி அப்படியே இருக்கு. அந்த ஆள் எப்படியும் அதே மாதிரி தான் பிறந்திருக்கா. என்னோடதுல இருந்து கொஞ்சம் கூட வரல இவளுக்கு. இதுக்கப்புறம் இவளை நம்பி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா அதுக்குன்னு நான் சும்மா விட மாட்டேன். டி மது, உன் அம்மா வீட்டுக்கு புருஷன் பிள்ளையோட சந்தோஷமா போயிருக்கல, நாளைக்கு இங்க வருவதானே? நீ வாடி. என் பொண்ணு வாழ வேண்டிய வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு இருக்க. உன்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். இந்த வீட்டில் நீ எப்படி சந்தோஷமா வாழுறேன்னு நானும் பார்க்குறேன்டி. என் பொண்ணுக்கு கிடைக்காத வாழ்க்கை உனக்கு மட்டும் சந்தோஷமா கிடைக்குன்னு மட்டும் நினைச்சு பார்க்காத. உன் சந்தோஷத்தை நான் குழி தோண்டி புதைக்கிறேன். நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே. நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய். பாட்டி, சும்மா தான் பாட்டி. கல்யாணி, இது நான் பிறந்து வளர்ந்த ஊரு. அது எப்படி இத்தனை வருஷம் வேற எங்கேயே இருந்துட்டு திரும்பவும் இங்க வந்தா எனக்கு எதுவும் சேராம போயிடுமா? இது நான் பிறந்து வளர்ந்த ஊரு. எனக்கு இங்க எல்லாமே சேரும். நான் நல்லா தான் கல்யாணி இருக்கேன், பார்த்தல. அப்படிலாம் எதுவும் இல்ல பாட்டி, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. சரிதான். அதுவா கல்யாணி, அது ஒரு கண்ணு. மாங்கன்னும் இல்ல, வேப்பங்கன்னும் இல்ல. இது ரொம்ப பவர்ஃபுல்லான கண்ணு. வெளிநாட்டுல இல்ல, பக்கத்து ஊர்ல தான் இருக்கு. நான் சொன்னா நீங்க கண்டிப்பா எனக்காக அதை எடுத்துட்டு வருவீங்க. ஆனா ஒண்ணு, எனக்கு எங்க இருக்குன்னு தெரியும், என்ன இடம்னு தெரியும், யாரும் தெரியும், பேரும் தெரியும். ஆனா ஆள் இல்ல கல்யாணி, கண்ணு மட்டும்தான் தெரியும், மத்தது பார்க்கல.
ரொம்ப பிடிச்சிருச்சான்னு தெரியல. ரொம்ப பவர்ஃபுல்லான கண்ணு. அந்த கண்ணை பார்த்ததுமே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. அதான் உள்ளுக்குள்ள மின்னல் அடிச்ச மாதிரி. ஆனா கண்ணை மட்டும் தானே பார்த்தேன், முழுசா பார்க்கல. முழுசா பார்க்கணும்னு தோணுது, அவ்வளவுதான். ஆனா இது ரொம்ப பிடிச்சிருக்கா, ஆசையா என்னன்னு சொல்ல தெரியல. என்னையா என்னமா சொல்ற? எனக்கு ஒண்ணு விளங்கலையே. எனக்கும் ஒண்ணும் விளங்கல கல்யாணி. பார்க்கலாம், எனக்கு எப்ப விளங்குதோ அப்ப வந்து உனக்கு விளக்குறேன். என்னமோயா எனக்கு ஒண்ணு பிடிபடல. சரி அங்க அம்மா கறி தேடிட்டு இருக்கா. அம்மா தேடிட்டு இருக்காங்களா? சரி நீங்க போங்க, நான் வரேன். என் பேர் அப்படி என்ன கண்ண பார்த்தா? ஒண்ணு விளங்கலையே. சரி அவர் வரட்டும், அவர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு பாப்போம். அவருக்கு தெரியாததா? கண்ணுக்கு சொந்தமானவங்க யார் என்னன்னு தெரியும், பேர் கூட தெரியும், எங்க இருக்காங்கன்னு தெரியும். ஆனா எப்படி பாக்குறது? யாருக்கிட்டையும் கேட்டாலும் சந்தேகமா தான் கேட்பாங்க. சரி பாப்போம், என்னைக்காவது கடவுள் நம்மள மீட் பண்ண வச்சா பார்க்க வேண்டியதான். ஓ ஓ ஓகே. கரெக்ட். ஓகே ஓகே. ஏமா எதுக்கு இப்போ சோகமாக இருக்கீங்க? இல்லைம்மா, உங்களை பார்க்க வந்தப்பே சொன்னோம். 10 வரையும் ஆச்சு. போகாத கோயில் இல்லை, போகாத ஆஸ்பத்திரி இல்லை, வேண்டாத கடவுள் இல்லை. ஆனால் என் மவளுக்கு மட்டும் எந்த நல்லது நடக்க மாட்டேங்குது. யாருக்கு என்ன பாவம் பண்ணமோ தெரியல. என் மவள் அந்த கடவுள் தண்டிக்கிறான். என்னைக்கு என் மவளுக்கு நல்லது நடக்குமோ? இங்கே பாருங்கம்மா, நீங்கள் என்கிட்ட வரும்போதே நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி தப்பாக யோசிக்கவே யோசிக்காதீங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். முதல்ல நம்பணும். எல்லாமே நல்லதாக நடக்கணும், நம்பணும். அப்போ தான் எல்லாமே கரெக்டாக நடக்கும். நீங்கள் எதுக்கு இப்படி தப்பாக யோசிக்கிறீங்க? இல்லை டாக்டர், இத்தனை வருஷமா எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருக்கோம். ஆனால் எங்களுக்கு எங்கேயுமே நம்பிக்கை வந்ததே கிடையாது. ஆனால் உங்களை பார்த்ததும் எனக்கே நம்பிக்கை வந்துருச்சு. ஆனால் அம்மாக்குள்ள ஒரு பயம், திரும்பவும் எதுவுமே நடக்காமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நினச்சி அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அதனால தான். ஏன்னா இத்தனை வருஷம் ஆகியும் குழந்தை இல்லைன்னு சொல்லி வீட்டில் என் மாமனார், என் மாமியார்லேருந்து, என் நாத்தனார்லேருந்து என்னை குத்தி காட்டிகிட்டு இருக்காங்க. என் புருஷன் சப்போர்ட் பண்ணுறாரு தான். அந்த ஒரே காரணத்துக்காக தான் இன்னமும் அந்த வீட்டில் நான் நிம்மதியாக இருக்க முடியுது. ஆனால் அவர் இல்லாத நேரத்தில் மற்றவங்க எல்லாருமே என்னை ஒரு மாதிரி குத்தி காட்டுறாங்க. பத்தாததுக்கு எனக்கு பின்னாடி என் ஹஸ்பண்டோட தம்பிக்கு கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகி இப்போது 2வது குழந்தைய பெற்றுட்டா. அதான். ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், ஒரு குழந்தையாவது நான் என் புருஷனுக்கு பெற்று கொடுக்கணும். மற்றவங்க முன்னாடி இல்லாமல் தான் தம்பி முன்னாடி, அவங்க அப்பா அம்மா முன்னாடி கூட தலை நிமிந்து பேசாமல் கீழே குனிஞ்சிக்கிட்டு என்னால் அவமானப்பட்டு போகிறாரு. அதையாவது நான் அவருக்கு கொடுக்காம அவர் எப்பயும் போல் தலை நிமிந்து அவங்கள பார்த்து பேசிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். இது அப்பையிலேருந்து இப்போ வரையும் எல்லார் வீட்லேயும் நடக்குது தான் போல. ஆனால் என்ன, ஒரு சில வீட்டில் எல்லாமே வெளியில் தெரியும், ஒரு சிலர் வீட்டில் தெரியாது. ஆனால் பட் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் கவலையே படாதீங்க, இந்த டைம் உங்களுக்கு நல்லது நடக்கும். இன்னொரு விஷயம், ஒரு ஒய்ஃபுக்கு அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் சப்போர்ட் பண்ணால் போதும், மற்றவங்கள பற்றி நம்ம யோசிக்கவே வேண்டாம். சரிங்களா? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓகே டாக்டர். அம்மா கவலைப்படாதீங்க. கலைச்செல்வி, உங்களோட ரிப்போர்ட் எல்லாமே நான் பார்த்தேன், ஸ்கேன் ரிப்போர்ட்டும் பார்த்துட்டேன். எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. டாக்டர் எந்த பிரச்சனையும் இல்லைனா அப்புறம் ஏன் டாக்டர் 10 வருஷம்? இருங்க கலைச்செல்வி, நான் இன்னும் முழுசாக பேசி முடிக்கல. ஃபர்ஸ்ட் 1 மந்த் உங்களுக்கு நார்மலாக ப்ரெக்னன்சிக்கு நான் டேப்லெட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக நெக்ஸ்ட் மந்த் உங்களோட எக் எந்த அளவுக்கு க்ரோத் ஆகுதுன்னு நான் செக் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு பீரியடுக்கும் நான் உங்களுக்கு ஸ்கேன் பண்ண சொல்லி ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வர சொன்னேன். ஆமாம் டாக்டர், ஒரு 3 தடவை ஸ்கேன் பண்ணேன். அதுக்கப்புறம் நீங்கள் வேண்டாம் போதுன்னு சொல்லிட்டீங்க. ஆமாம், ஒரு 3 தடவை நம்ம ஸ்கேன் பண்ணியிருக்கோம். அந்த 3 தடவையிலையும் உங்களோட எக் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக தான் வளர்ந்துட்டுருக்கு, முழுசாக வளரல. நமக்கு பேபி ஃபார்ம் ஆகணும்னா எக்கோட க்ரோத் வந்து 25 இருக்கணும், இல்லைன்னா 20 இருக்கணும். ஆனால் உங்களுக்கு 11 தான் இருக்குது டாக்டர். பட் இந்த மாதமும் அதே மாதிரி உங்களை ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்கேன். பட் இந்த தடவை உங்களோட எக் வந்து நல்லாவே க்ரோத் ஆகிருக்கு. இப்போலேருந்து என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு 1 மந்த்து, அதாவது ஒரு மாதம் உங்களோட எக் வந்து க்ரோ ஆகலை, அதுவே ஒரு சில மாதம் உங்களோட எக் வந்து க்ரோ ஆகுது. அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? என்னம்மா சொல்கிறீங்க? இதுக்கு என்ன பண்ணுறது? பயப்படாதீங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. சில பேர் இன்ஜெக்ஷன் எடுத்துப்பாங்க. பட் இந்த மாதம் உங்களோட எக் நல்லாவே க்ரோத் ஆகிருக்கு. நான் கொடுக்குற மெடிசனை கரெக்டாக எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், மெடிசன் எடுத்துக்கிட்டால் மட்டும் போதாது, அதே அளவுக்கு மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, நார்மலாக இருங்க. இந்த தடவை கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஓகே டாக்டர். அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்ட் வந்தே ஆகணும். 2 தடவை நீங்கள் காரணம் சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்க முடியாது. இல்லை டாக்டர், அவர் வரேன்னு தான் சொன்னார். என் மாமனார் தான் கொல்லையில் இன்னைக்கு நெல்லை இருக்கிறாங்க, நீ கூட இருந்தே ஆகணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஏங்க வேற ஆளுங்களே இல்லையா? அதான் அவங்க தம்பி இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, வேற ஆள் பார்க்க சொல்ல வேண்டியதானே? இது ரொம்ப முக்கியமான விஷயம், வர வேண்டியதானே? ஹாஸ்பிட்டலெல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து தாங்க வரணும். நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன் டாக்டர். கவலைப்படாதீங்க கலைச்செல்வி, இந்த தடவை கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும். நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக எடுத்துகிட்டு இருக்கீங்க, நான் கொடுக்குற மெடிசன் உங்கள் பாடி கரெக்டாக ஏற்றுக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை.
நான் கொடுக்கறத நான் சொல்றத கரெக்டாக பண்ணுங்க, எல்லாமே நல்லதாவே நடக்கும். ரொம்ப சந்தோஷம் டாக்டர். என் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடந்தா அதுவே எனக்கு போதும். கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் நல்லதாவே நடக்கும். நான் கொஞ்சம் டேப்லெட்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை மெடிக்கலில் வாங்கிக்கோங்க. கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க. நான் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஓகே டாக்டர். சரி, நீங்கள் போயிட்டு வாங்க. oh, oh.